ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு வைட்டமின் டி பத்தி பார்க்க போறோம். இப்போ பொதுவா எல்லாருக்குமே வந்து மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாமே இப்போ சின்ன சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்குமே இருக்கு. அதெல்லாம் எதனால அப்படின்னா வைட்டமின் டி குறைபாடுனால தான் வந்து அதெல்லாம் நடக்குது. இப்பேற்பட்ட வைட்டமின் டி உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து போன்ல இருக்க, அதாவது உடம்புல இருக்க கால்சியம், பாஸ்பேட் உடைய லெவல வந்து ஈக்குவலா மெயின்டைன் பண்ணும். அப்புறம் வந்து செல் growth செல் growth வந்து மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பிளட்ல வந்து கால்சியம் லெவல் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வைட்டமின் டி யூஸ் ஆகுது. இப்பேற்பட்ட வைட்டமின் டி குறைவா இருக்கிறனால நமக்கு என்னென்னலாம் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேக் பெயின். பேக் பெயின் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து மொத்த ஹோல் பாடியும் வந்து வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் இப்போ ஏதாவது ஒரு காயப்பட்டுச்சுனாலோ ஏதாவது ஆச்சுனாலோ அந்த வூண்டு வந்து சரியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் எடுக்கும். நார்மலை விட ரொம்ப நேரம் எடுக்கும். ஹேர் ஃபால், டிப்ரெஷன் இதெல்லாமே வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சினால நடக்குது. இப்பேற்பட்ட வைட்டமின் டி நம்ம உடம்புல எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மூலியமாவோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து சன்லைட் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற ஃபுட். இது எல்லாமே வந்து சேர்ந்து நம்ம இன்டெஸ்டைனுக்கு போகுது. அப்ப இன்டெஸ்டைன்ல இருக்க செல்ஸ் வந்து அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணும். அது பேர் வந்து கைலோமைக்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மைக்ரான்ஸ் வந்து நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம் மூலியமா லிவருக்கு போகும். லிவர்ல இருந்து அது வந்து கால்சிடயாலா மாறும். அதாவது கால்சிடயால் வந்து நான் ஆக்டிவ் ஃபார்மா இருக்கும். அப்புறம் கிட்னிக்கு போகும். கிட்னில இருந்து அது வந்து ஆக்டிவ் ஆகி மொத்த உடம்புக்கும் ஃபுல்லா கால்சியம் லெவல், அதாவது வைட்டமின் டி வந்து சப்ளை ஆகுது. இப்ப வைட்டமின் டி உடைய இன்வெஸ்டிகேஷன் சிரம் 25 ஹைட்ராக்சி வைட்டமின் டின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் வந்து அதாவது 30 to 100 mg per dl இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல். இதே 30க்கு கீழே போச்சுன்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து சிரம் கால்சியம் லெவல் வந்து நார்மலா 8.5 to 10.5 mg per dl தான் இருக்கும். 8.5 கீழே போச்சுன்னா அதை வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எதுல இருந்துலாம் வைட்டமின் டி எடுக்கலாம் அப்படின்னா, டெய்ரி ப்ராடக்ட்ஸ், சன்லைட், எக்கு, ஃபிஷ்ஷு இதுல எல்லாம் வந்து வைட்டமின் டி ரிச்சா இருக்கும். வைட்டமின் டி டெஃபிஷியன்சியை நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா போன்ஸ் எல்லாமே அதோடைய ஸ்ட்ரென்த்தை லூஸ் ஆகி ரொம்ப அதோடைய செல்ஸ் எல்லாமே லூஸ் ஆகி ஈஸியா வளைவு கொடுக்க ஆரம்பிச்சிடும். போன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும். போன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எப்பன்னா இதோடைய சிவியர் ஸ்டேஜை வந்து நம்ம ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மேக்ஸிமம் குழந்தைங்களுக்குலாம் இது வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து போன் ஃப்ராக்சர்ஸ்லாம் வந்து ஈஸியா நடக்கும். இதெல்லாம் தான் வைட்டமின் டியோடைய டெஃபிஷியன்சி. இதே மாதிரி அடுத்த ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸோட உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ.